ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெயிட் லாஸ்க்கான வீடியோ. டே 9 தான் இன்றைக்கி, ஃப்ரைடே. இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 5:30 போல் வேக்கப் ஆனேன். ஸோ வெயிட் செக் பண்ணும்போது 65.10. நேற்று 15 இருந்தது, இன்றைக்கி வந்து 10, ஒரு 5 கிராம்ஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் மார்னிங் ஒரு 8 o'clock போல் 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். நைட்டு செஞ்ச சப்பாத்தி தான், அதுவும் குருமாவும் இருந்தது. சரி, அதே வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிட் மார்னிங் போல் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கிளைமேட்டு கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால நெல்லிக்காய் ஜூஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் எடுத்தால் போதும். அதனால் இந்த கிளைமேட்டுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் ஒரு ட்வைஸ் மட்டும் நான் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காவாக கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் தான். அப்புறம் மதியம் வந்து எனக்கு லன்ச் அவ்வளோவா இதுவாக இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு 2 ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம வயிறே வந்து அதிகமாக சாப்பிட எடுத்துக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு இவ்வளோ தான் லிமிட்டுன்னு நம்ம டெய்லி சாப்பிட்ன்னு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து அதிகமாக நம்மளுக்கு எடுத்துக்கணுன்னே தோணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து மிட் மார்னிங்கில் எதுவுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காமல் மதியத்தில் லஞ்சில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். எப்போவுமே கிடையாது. எப்போ எனக்கு பிடிக்கலையோ, சாப்பாடு பிடிக்கலையோ அந்த டைமில் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஈவினிங் போல் ஒரு காஃபி மட்டும் 1/2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ திருப்பதி போயிட்டு வந்ததுனால லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எல்லாேருக்கும் கொடுக்கணுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் சாப்பிடல. கொஞ்சம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு ராகி தோசை 2 ராகி தோசை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ராகி தோசை எப்படின்னாக்கா, கொஞ்சமாக வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா வரும். அப்படி இல்லைன்னா அவல் இருக்குது பாருங்கள், சிகப்பு அவல், அதை போட்டு அரைச்சி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம நார்மலாக வந்து நீங்கள் அந்த மாவையே ஊற்றுனீங்கன்னா நல்லா வராது. நம்மளுக்கு அந்த தோசை மாதிரியே வராது, புண்டு வந்துடும். ஸோ இது 2த்தில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டே இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு ஹாட் வாட்டர் தான் குடிச்சேன்.